ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு பென் டெஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன டூல், அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நமக்கு வந்து ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர் தேவை. இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க வந்து டூலோட நேம் வந்து scan.io. இதுதான் வந்து இந்த டூலோட நேம். இந்த டூலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த டூல் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னா, நம்ம வந்து ஒரு சைட்டை ஃபுல்லாவே ஸ்கேன் பண்ண முடியும். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லாவே ஸ்கேன் பண்ண முடியும். இதை வச்சு நீங்க வந்து பக் பவுண்டி ப்ரோக்ராம் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா ஒரு சைட்டோட டெக்னாலஜி தெரிஞ்சாதான் நம்மளால வந்து அதை பத்தின வீக்னஸ் எல்லாமே, வனபிலிட்டி எல்லாத்தையுமே நம்மளால தெளிவா எடுக்க முடியும், ரிப்போர்ட்டும் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அதனால நம்ம வந்து இப்போ ப்ராசஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதை டெஸ்ட் பண்றதுக்காக நான் இன்னொரு சைட் எடுத்துக்கிறேன். அந்த சைட்டோட யூஆர்எலும் இங்கேயே நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து லீகலான சைட். இது வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுதான். யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்றோம்னு நினைச்சுக்கோனா. இதை நான் அப்படியே இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு மட்டும் கொடுங்க. இந்த சைட் வந்து சம்டைம்ஸ் ஸ்லோவா இருக்கும். யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்கோனா, ஸ்லோவா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு திரும்ப ரீலோட் பண்ணீங்கன்னா இந்த சைட் வந்து ஒர்க் ஆயிரும். இதே யூஆர்எல் நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இந்த சைட் தான்ங்கிறக்காக நான் வந்து பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சைட்டுங்கிற காமிச்சேன். இப்போ இந்த இடத்துல யூஆர்எல் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் மட்டும் கொடுங்க. ஸ்கேன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் டைம் இருக்கும். சைட்ல எந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ் இருக்கோ அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட ஸ்பீடும் இருக்கு. சைட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சைட் ஆச்சுன்னா ரொம்ப டைம் இருக்கும். கிட்டத்தட்ட 2 hours 3 hours பக்கம் இருக்கும். இல்ல சைட் வந்து ரொம்ப ஒரு சின்ன சைட்டு, டெக்னாலஜி அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னா ஒரு 10 minutes 5 minutes வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். சம்டைம்ஸ் அது கம்மியாகவும் எடுத்து கொடுத்துரும். எப்பவுமே ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பென் டெஸ்ட் பண்ணல அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாதான் உங்களால வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாதாங்கிறத செக் பண்ண முடியும். ஏன் சொல்றேன்னா, ஒரு சைட்டோட வெர்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பாச்சி வழியா ஹோஸ்ட் ஆயிருக்குன்னா அந்த அப்பாச்சியோட வெர்ஷன் தெரிஞ்சாதான் அதுக்கான எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கான்னு இல்லையாங்கிறத செக் பண்ண முடியும். அதனால எப்பவுமே வந்து இன்ஃபர்மேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுங்க. இப்போ நமக்கு வந்து எடுத்து கொடுத்துருச்சு. இந்த இடத்துல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இங்க ஒரு விஷயத்தை உங்களால் நோட் பண்ண முடியும். இது வந்து AWS வழியா ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க, சர்வர் வச்சு ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து HTTP போர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த HTTP வந்து என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த இடத்துல காமிச்சிருச்சு. நெக்ஸ்ட் சைட் ரீடைரக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான ஆன்சர்ஸுமே அது இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி எடுத்து கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் சைட்டோட பிஹேவியர்ஸ், இது வந்து குக்கீஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. குக்கீஸ் எடுத்து வச்சுக்கோ மீன்ஸ் இந்த இடத்துல நீங்க வந்து நார்மலா ஒரு யூசர் நேம் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் நல்லன்னு போடுறேன். போட்டுட்டு இங்க வந்துட்டு ஒரு சும்மா நார்மலா நம்ம டெஸ்டிங் தானே யூஸ் பண்றோம் 111 மட்டும் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல லாகின் கொடுத்தேன்னா இங்க சேவ் பண்ணிட்டுமான்னு கேட்கும். இது வந்து எங்க சேவ் ஆகும்னா குக்கீஸ்ல தான் சேவ் ஆகும். நான் நாட் கொடுத்துக்கிறேன். அது எல்லாத்தையுமே தான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த சைட் இப்படி ரெடி ஆகும் அப்படின்னு. அப்படிங்கும்போது இந்த சைட்டை நம்ம பென் டெஸ்ட் பண்ணல இந்த குக்கீஸை ஸ்டீல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இன்கேஸ் ஸ்டீல் பண்ண முடிஞ்சுன்னா அது ஒரு டைப் ஆஃப் பனபிள் தான். அது வந்து நம்மளால ரிப்போர்ட்டா பண்ணலாம். ஆனா அதுவுமே வந்து சில வெப்சைட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு பவுண்டி கொடுப்பாங்க. சில வெப்சைட்ஸ் வந்து அதுக்கு பவுண்டி தர மாட்டாங்க. நெக்ஸ்ட் சிமிலருக்குள்ள போவோம். சிமிலருக்குள்ள போனோம்னா இந்த வெப்சைட்டோட இன்னும் டீடைல்ஸ், அதாவது இந்த யூஆர்எல் இருக்கக்கூடிய டீடைல்ஸை இன்னும் டீப்பா எடுத்து கொடுக்கும். அடுத்து இதுல இருந்து நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு டொமைன் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களால இங்க பார்க்க முடியும். ஸ்கிரிப்ட்ஸாவே சேவ் ஆயிருக்கும். இது நீங்க வந்து எக்ஸ்பிளாய்டேஷன் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கண்டென்ட், இது வந்து சைட்டோட ஃப்ரண்ட் எண்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல நீங்க வந்து கோட் ரீட் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல ஏதாவது வனபிள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க வந்து ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் API கீ வந்து டெஸ்ட் பண்றது. இது வந்து API கீக்கான vulnerability ஸ்கேன் அனலைஸ் பண்ணது. இது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஒரு வெப்சைட் வச்சு பண்ண முடியும். இது வந்து நீங்க பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ்க்கு தாராளமா யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கைஸ், இந்த வீடியோ வந்து எனக்கு புரியல, எனக்கு நிறைய டவுட் இருக்கு அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா என் இன்ஸ்டைடி வந்து நான் லாஸ்டா தரேன். அதுக்கு வந்து DM பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி நான் வந்து பென் டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன்லாம் டெவலப் பண்ணி இன்னும் நான் பென் டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்க வந்து பென் டெஸ்ட் L1 நம்ம வந்து மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணிருப்போம். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இன்னும் டீட்டெயிலாவே இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணணுங்கிறது. அதே மாதிரி ஜாப்குள்ள எப்படி என்டர் ஆகணுங்கிற வீடியோவும் அதுலயே இருக்கும். ஸோ நீங்க அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ என் இன்ஸ்டைடி காமிச்சிடறேன். இதுதான் வந்து என் இன்ஸ்டைடி நல்ல_CY. இந்த ஐடிக்கு வந்து நீங்க DM பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன்.